வணக்கம் நண்பர்களே. அமைச்சர்களுடைய ஊழல்களையும் அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் சேர்த்து, அதுவும் லஞ்சமாக பல்வேறு வழிகளில் இதையெல்லாம் தினமும் கேட்டு கேட்டு சலித்து போன மக்களுக்கு இந்த ஊழல்களை சகிக்கும் ஒரு மனப்பாங்கை உருவாக்க முயற்சி செய்யுங்கள். உளவியல் ரீதியாக அவன் அப்படித்தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர்களை மாற்றுங்கள். அவர்களுடைய உளவியலை மாற்றம் செய்யுங்கள். இதெல்லாம் சகஜம் என்ற மனநிலைக்கு மக்களை கொண்டு வாருங்கள் என்ற ஒரு புதிய சித்தாந்தத்துடன் திராவிட முன்னேற்றக் கழகம் இறங்கி இருக்கிறதோ என்ற சந்தேகம் வருகிறது. அது கட்சியினுடைய ஒரு முக்கியமான அமைச்சர், மூத்த அமைச்சர்களில் ஒருத்தர் வச்சுக்கோங்களேன், KM நேரு. 1020 கோடி ரூபாய் ஊழல். அந்த ஊழலையும் ஆதாரங்களுடன் அனுப்பியும் வழக்கு பதிவு செய்யப்படவே இல்லை. நீதிமன்றம் சென்று தான் அவர்கள் அந்த உத்தரவை வாங்குகிறார்கள். இப்போ வழக்கை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. இதுக்கப்புறம் தான் என்ன செய்ய போகிறாங்க, ஊழல் வழக்கை பதிவு செய்ய போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தைரியம் மனசுக்குள்ள அப்படின்னா, தேர்தல் வருது, நமக்கு இப்படி குற்றச்சாட்டுகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கேன்றதெல்லாம் இல்லை. ஊழல் செய்வது ஒரு பார்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற மனநிலையை மக்களுக்குள் மெதுவாக திணிக்கிறார்கள். இதற்கு இவர்களுக்கு கைக்கூலியாக செயல்படக்கூடிய ஊடகங்களும் இருக்கிறது. இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால். நான் கரைஞ்சு எத்தனை வருஷமாக, கிட்டத்தட்ட நான் என்னவோ தேர்தல் சமயத்தில் சொல்லலை, எவ்வளவோ காலங்களாக நான் என்னோடய யூடியூப் வீடியோவில் போட்டுட்டு தான் வர்றேன், பதிவை விட்டுட்டு வரேன். ஆனால் காது கொடுத்து கேட்பாரில்லை. இவர்கள் நம்மை ஊழலை சகிக்கும் அளவுக்கு பழக்குகிறார்கள். உளவியல் ரீதியாக நம்மளை ஏற்றுக்கொள்ள வைக்கிறார்கள். அதன் மூலம் வெற்றியாக்கி விடுகிறார்கள். இந்த தந்திரம்தான் திமுக தொடர்ந்து செய்து வருகிறது. இந்த தந்திர வேலையை செய்வதற்கு மீண்டும் அவங்க செய்கிற ஒரு வேலை என்னென்னா, நிறைய நலத்திட்டங்கள் செய்கிற மாதிரி சொல்கிறது. அப்புறம் என்ன சொல்கிறது, துருப்பிடிச்சு போன ஒரு இந்த மாநில சுயாட்சி, மண்ணாங்கட்டி சுயாட்சி எவன் கேட்டான்? நீ ஒழுங்காக ஆட்சி பண்ணாலே போதுமே. அமைச்சர்கள் போலாம் மாநில சுயாட்சி கேட்குறதே எதுக்கு? ஊழல் பண்ணுறதுக்கா? மாநில சுயாட்சிங்கிறதுலாம் என்ன வார்த்தை? அதாவது மாநிலத்திற்கு சுயாட்சி வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. உடனே ராஜமன்னார் அறிக்கையை படித்தீர்களா? சொல்லியா, நீ ஏன் சொல்லு, எங்களுக்கு இதான் வேலையா? உங்களுக்கு இதான் வேலை. ஆனால் எப்படி நம்மளை பழக்கி வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். யாரும் ஊழலை சகிக்க வேண்டாம், யாராக இருந்தாலும். தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.